பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்குது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு தேவனுக்கு சாட்சியாய் நான் வாழணும், கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும், எல்லா இடத்துலையும் தேவன் விரும்புகிற நீதியை நிலைநாட்டணும்னு சொல்லி நீங்க கடந்து போகிற பொழுது நிச்சயம் உங்களுக்கு விரோதமாய் சூழ்ச்சிகள் வருங்க. நிச்சயம் உங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புவாங்க. தானியேல், நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், ஆண்டவர் மேல இருக்கிற பக்தி எதனாலும் நான் விட்டு கொடுக்க கூடாது என்று தேவனுக்காக நிற்கிறார். அவரை சுற்றிலும் சூழ்ச்சிகள் வருகிறது. ஆனால் அவருக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த சூழ்ச்சியோ எந்த திட்டங்களோ அது வாய்க்காமே போச்சு. ஆண்டவர் மட்டும் உங்களுக்கு முன்பாக வைத்து தேவனுக்காக கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை, I have been sold out to God, தேவனுக்கென்று முழு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன், எந்த சூழ்ச்சியோ எந்த காரியம் என்னை மேற்கொள்ள முடியாது. பவுல் ஆண்டவருக்காய் வைராக்கியமாய், மழையாகட்டும் வெயில் ஆகட்டும், என்னை எதிர்த்து வருகிற மனித சூழ்ச்சி ஆகட்டும், அவர் போய்கொண்டே இருக்கார். He's on the move. கப்பல் உடைகிறது, கப்பல் சேதம் வந்து மெலிதா தீவுக்கு போறாங்க. அந்த இடத்துல ஒரு சர்ப்பம் கையை கடிக்கிறது, அதை தூக்கி அக்னியில் எரிந்து போட்டு அவர் பாட்டுக்கு ஆண்டரோடு கடந்து போய்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு அதே போல உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் மனுஷ ரூபத்தில் இருக்கலாம், அரசாங்க ஆணை அந்த ரூபத்தில் வரலாம், இல்ல கவர்மெண்ட் உங்களுடைய வேலை இடத்துல வருகிற சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் புதுசா உங்களுக்காகவே சில காரியங்களை ஏற்படுத்தலாம். என்ன தடைகள் கொண்டு வந்தாலோ தடைகளை உடைக்கிற கர்த்தர் உங்களுக்குள் இருக்காருங்க. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த அது வாய்க்காதே போகுங்க, அது வாய்க்காதே போகும். எதுவும் உங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது. உங்களுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டார். அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமா இருக்கிறது என்று. தேவனுக்கு சின்ன ஊழியத்தை நீங்க செய்றீங்க, நீங்க ஆராதிக்கிற இடத்துல தேவனுக்கு சின்ன ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் அந்த ஊழியத்துல உண்மையும் உத்தமமா இருக்கிறீங்க. இதை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. உங்களுக்கு விரோதமா எந்த இடத்துல ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும், எந்த சூழ்ச்சிகள் எதிர்பார்க்கப்பட்டாலும் அதை என் ஆண்டவர் உடைத்து போடுவார். நீங்க கவலையே படாதீங்க, எதை குறித்து நீங்க பயப்படாதீங்க, எதை குறித்து பயந்து இதை நான் எப்படி என்னை மேற்கொண்டுருவாங்களோ, இந்த காரியம் என்னுடைய வளர்ச்சியை தடுத்துருமோ, என் பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்திடுமோ, எதுவும் உங்களுக்கு களங்கத்தை கொண்டு வர முடியாது. கர்த்தருடைய பலத்த கரம் உங்களை சுற்றி இருக்கிறது. அக்னிமயமான தூதர்கள் உங்களை சுற்றி இருக்கிறாங்க. எலிசா சொல்லுகிறார், அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். அதே போல மாற்றிடத்துல உங்களுக்கு எதிராய் சூழ்ச்சி நடக்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாய் நாவுகள் எழும்புகுது பாருங்க, அந்த இடத்துல இருக்கிறதை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம். எலிசாவை சுற்றி இருந்த அதே தேவ தூதருடைய கூட்டம் உங்களை சுற்றி இருக்கிறது. அதே தேவ வல்லமை உங்களோடு கூட இருக்கிறது. தைரியமா இருங்க, அப்பா உங்களோட கூட இருக்கிறார். எல்லா ஆயுதங்களும் அது வாய்க்காது போகும். கர்த்தருடைய பலன் உங்களோடு இருக்கும். கர்த்தருடைய மகிமை உங்களை உயர்த்தும். சந்தோஷமா இருங்க, தைரியமா காரியங்களை சந்திங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். God bless you.